கள்ளி செடியா? ஓ, கள்ளி செடி கொஞ்சமா. கள்ளி செடி எங்கேயா கிடைச்சதுன்னா கொஞ்சம் பறிச்சு கொண்டு அது பக்கத்தில் வச்சுக்கிடுங்க. இப்போ பால் ரெடி, சாணி ரெடி, கள்ளி செடி ரெடி. அரைச்சு அப்ளை பண்ணணும். மூணையும் அரைச்சி யாருக்குமே அப்ளை பண்ணணும்? ஃபேஸ்ல. யார் முகம் பளிச்சுன்னு வருதுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க மூஞ்சி அப்ளை பண்ணிட்டு நீங்க கண்ணுக்கு தெரியாம ஓடிடுங்க. அப்படிதானே? அற்புதமான விஷயம். உன் பேர் என்ன சொன்ன? யுவஸ்ரீ. யுவஸ்ரீ சொன்னா முகம் பளிச்சுன்னு இருக்குங்க. அவன் என்ன படிக்கிறீங்க பாருங்க? ஃபர்ஸ்ட் இயர். அந்த ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிக்கிறீங்க? ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிக்கிறேன். நியூட்ரிஷன் நீங்க படிக்கிறீங்களா? அப்படியே பாப்பா கரெக்டா தான் சொல்லும். டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இந்த முகம் வந்து எப்பவுமே பல 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 அப்படி இருக்கணும்னா ஒரு 3 டிப்ஸ் கொடுங்கன்னா என்ன கொடுப்பீங்க பாப்பா? ஒரு டிப்ஸே கொடுங்க. ஒண்ணே போதுமா? என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணியா, அதை வேணா நான் தாரேன், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுமா. வாழைப்பழ தோல் இருக்குல்ல? வாழைப்பழ தோலா? வாழைப்பழம். வாழைப்பழமா தோலா? பழம். நல்ல நல்ல யோசனை பண்ணி சொல்லுமா. முதல்ல தோல் சொல்லணும், இப்ப பழம். தோல் தான், ரெண்டு ஓகேதா. தோல் ஓகே. நீங்க வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை தூக்கி தூர எறிஞ்சிருங்க, அது மாடு தின்று போட்டும். தோலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுமா? இல்ல பழம் தான். இல்ல தோல் இருந்தாலும் பழம் தானும் ஓகேதான். என்ன பழமே போட்டுக்கலாம். பாரு, அவ்வளவு பேர் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. பழம் தான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா.